டே 29 ஈட் ஹெல்த்தி ஃபுட். சாப்பாடு ரொம்ப முக்கியம். அது என்னோடய ஃபேவரட் டாபிக் வருது. சாப்பாடுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமே போதும்னு சொல்ல மாட்டோம். பட் சாப்பாடு மட்டும்தான் போதும் வேணாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 3 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபுட்டில். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தான் லிமிட்னா அவ்வளோதான் லிமிட். ஸோ அந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்டாலும் நம்மளால் வேலை செய்ய முடியாது. அது வந்து ஃபேட்டை க்ரியேட் பண்ணி விட்டுரும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது. அளவாக சாப்பிடுங்க. லிமிட்னா லிமிட்டை வச்சு சாப்பிடுங்க. ஸோ அதிகமாக சாப்பிட்டாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ நான் உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, குனிய முடியாது. ஸோ அதனால் இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற 3 விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயத்த தாண்டி ஒரு 5 விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈட் வெஜிடபிள், ஃப்ரூட், எக்ஸ் அண்டு ஃபிஷ். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து ஹெல்த்தி தான். அதிகமாக ஃபேட்டை க்ரியேட் பண்ண கூடாது. ஒரு சில வெஜிடபிள் வேணால் ஃபேட்டை க்ரியேட் பண்ணலாம். பட் மற்றபடி மேக்ஸிமம் வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக ட்ரை ஃப்ரூட் யூஸ் பண்ணுங்கள். அதோடைய எக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்லாங்க, தப்பே இல்லை. பட் அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்ற ஃபிஷ் ஃப்ரை அதிகமாக சாப்பிடாதீங்க. பட் குழம்புல போட்டு சாப்பிட்ற ஃபிஷ் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. எங்கள் அம்மா இதை சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அதிகமாக அதில் ஃபேட் இருக்கும். அதுவே நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா அதில் ஃபேட்டே இருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஃபிஷ் மட்டுமே சாப்பிட்டு கூட இருக்கலாம். ஸோ 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ஈட் டூ மச் ஆஃப் ஃபுட். டூ மச் ஆஃப் ஃபுட்னு வந்து சொன்னோடனே நிறைய ஃபுட் சாப்பிட்ருவாங்க நிறைய பேர். ஸோ காலையில் ஃபுல்லாக சாப்பிட்டு மதன்னு போயிட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ ஃபுட்டுன்னா ஒரு லிமிட்டை வச்சுக்கோங்க. போதும்னு நினச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லோட் பண்ணால் அது வந்து நம்ம பாடிக்கும் ஹெவி லோடு, நம்மளோட ஹெல்த்துக்கும் ஹெவி லோடு ஆகிடும். ஸோ நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது. டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தூக்கம் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை லிமிட்டாக சாப்பிடுங்க. போதும்னா போதும், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு படுப்பாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ லிமிட் தான். ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்தா நம்ம தூங்க முடியாது. நம்ம வயிறு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். அது இல்லாமல் நல்லாவும் தூக்கம் வராது. லிமிட்டாக சாப்பிட்டு படுத்தா உடனே தூக்கம் வந்துடும். பட் நீங்கள் இதுவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்து பாருங்கள், உங்களால் தூங்க முடியாது. பெரண்டு படுப்பீங்க. லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லிட்டு. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா டோன்ட் ஸ்கிப் யுவர் ஃபுட். ஸோ சில பேர் சொல்லலாம், காலைல எனக்கு டைம் இல்லை, நான் நல்லா சாப்பிடல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் டைம் இல்லை, சாப்பிடல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பசி இல்லை, தூங்கிட்டேன். ஸோ இந்த தப்பு முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நெக்ஸ்ட் டே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவாய்ட் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டா ஓகே, மந்த்லி 2 வைஸ் கூட ஓகே. அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அது வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம பாடியும், நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி. ஸோ ஒரு நாள் 2 டேஸ்னால் ஓகே மந்த்லி. பட் அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. ஸோ அப்படி சாப்பிட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட் போட்டுருவீங்க, குனிய முடியாது, நிமிர முடியாது, நடந்தால் கூட மூச்சு வாங்கும் சில பேருக்கு. ஸோ வெயிட் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிசீஸும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ எங்கே இருக்க நோய் நம்மக்கிட்ட தான் வந்து ஒட்டிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். 5th ஒன் யூஸிங் லிமிட்டட் சிக்கன். சிக்கன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம். சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா ஒத்துக்கும், சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா ஒத்துக்காது. வீக்லி 2 வைஸ், வீக்லி ஒன்ஸ் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்னா ஓகே. பட் அதை தாண்டி சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்களோட பாடியை பொறுத்து சிக்கன் லிமிட். அதிகமாக சாப்பிட்டாலும் நம்ம பாடி சூடை ஏற்றி விட்டுரும். ஸோ கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் பண்ண முடியாது. ஸோ அழகாக சாப்பிடுங்க, உங்கள் பாடி ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த நான் 5 விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சேன் உங்கள் மைண்டில். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒரு நண்பன். பாய்.